எனக்கு கத்திரிக்காவே சுத்தமா பிடிக்காது. ஆனா, இந்த ஒரு பொரியல் சாப்பிட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் என்னோட ஃபேவரைட் ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொல்ற அந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்தீங்கன்னா, அதுக்கு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்த நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்குனதும் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்கினா ரெடி ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாப்பிட்டுடலாம். ஆனால் ஒரு சீக்ரெட் பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டினீங்கன்னா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். கத்திரிக்காய் நல்லா முறுமுறுன்னு அந்த பூண்டோட சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் வேற லெவல்ல இருக்கும். அதை விட வெறும் சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும்.